திருவண்ணாமலையிலே ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும். திருவண்ணாமலையிலே ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும். விமானத்தை பொறுத்தவரை எனக்கே புரியாத ஒரு புதிராக கேட்டிருக்கிறார். அவரிடத்தில் நேரடியாக பேசி தீர்ப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பிச்சாண்டி சுருக்கமாக கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய புதிய கீழ்பண்ணாத்தூர் தாலுகாவிலே கீழ்பண்ணாத்தூரிலே ஒரு போக்குவரத்து பணிமனையை அமைத்தால் அங்கே இருக்கின்ற பல கிராமங்களுக்கு டவுன் பஸ்கள் விடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே அந்த பணிமனை அமைக்க ஏற்பாடு செய்யப்படுமா? இன்றைக்கு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான கிரிவல பக்தர்கள் ஆந்திரா, தெலுங்கானா, வெளிநாடுகளிலிருந்து வருகிறார்கள். ஆகவே திருவண்ணாமலையிலே ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற வகையிலே இப்பொழுது ஒன்றிய அமைச்சர் ராம்மோகன் ராவ் அவர்கள் உடான் திட்டத்திலே நான் புதிய விமான நிலையங்களை தர இருக்கிறோம் என்று கேட்டிருக்கிறார்கள். அதில் திருவண்ணாமலையை சேர்த்து உடான் திட்டத்திலே ஒரு விமான நிலையம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் எப்போ விமானத்துறை மந்திரி ஆனியே பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவருடைய கோரிக்கைப்படி இப்பொழுது புதிய பணிமனைகளை அமைப்பதற்கு நம்முடைய போக்குவரத்து கழகங்களுடைய நிதிநிலை இடம் கொடுக்காத நிலையில் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நமக்கு நாமே என்ற அடிப்படையில் நாங்கள் நம்முடைய போக்குவரத்து பணிமனைகளை அமைப்பதற்கு என்னுடைய தொகுதிகளை நான் அமைத்துக் கொண்டேன். நம்முடைய மாண்புமிகு ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதியிலும் அதே போன்று அவரே அதற்கான ஏற்பாடுகளை செய்து அமைப்பதற்கு இருக்கிறார். எனவே மாண்புமிகு பேரவையின் துணைத் தலைவர் அவர்கள் அதற்கான நிதிகளை ஏற்பாடு செய்தால் அங்கே பணிமனை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். விமானத்தை பொறுத்தவரை எனக்கே புரியாத ஒரு புதிராக கேட்டிருக்கிறார். அவரிடத்தில் நேரடியாக பேசி தீர்ப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.